ஓம் சரவண பவ. இந்த பதிவு தமிழ் புத்தாண்டுக்கான சிறப்பான பலன்களை காணவிருக்கிறோம். வருகின்ற குரோதி வருடம் 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட சிறப்பான பலன்களை அளிக்க இருக்குது என்பதை நம்ம இந்த பதிவுகளில் தெளிவாக காணவிருக்கிறோம். அன்பர்கள் பதிவை முழுமையாக கேட்டு இதை சொல்லியிருக்கின்ற இறை வழிபாடுகளையும் சாத்வீக பரிகாரங்களையும் பின்பற்றி இந்த ஒரு வருடத்தை திறம்பட தொடர்ந்து வந்துடலாம். பலராக திருச்செந்தூரில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கமலங்களை பணிந்து 12 ராசிக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு எப்படிப்பட்ட சிறப்பான பலன்களை அளிக்கவிருக்குது என்பதை தனித்தனி பதிவுகளாக துல்லியமான பதிவுகளாக காணவிருக்கிறோம். அன்பர்கள் பதிவினை முழுமையாக கேளுங்க. இதில் சொல்லியிருக்கின்ற இறை வழிபாடையும் ஆன்மீக பரிகாரங்களையும் பின்பற்றி இந்த ஒரு வருடத்தை சிறப்பாக செயலாற்றிக் கொள்ளலாம். துலா ராசி துலா லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த தமிழ் புத்தாண்டு குரோதி வருடம் எப்பேற்பட்ட பலன்களை தரவிருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப அருமையான பலன்கள் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு இந்த காலகட்டம் 5ஆம் இடத்தில் சனீஸ்வர பகவானும் 6இல் ராகு, நமக்கு 12இல் கேது, குருவானவர் 8ஆம் இடத்துக்கு செல்கிறார். உங்களுக்கு குரு 8ற்கு சென்றாலும் அதிகப்படியான நன்மையை தரக்கூடியவர். அவர் உங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நன்மை செய்யாத கிரகம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 3, 6 கூடையவர், மறைவுஸ்தான அதிபதி மறைவிடத்துக்கே செல்றார். அப்போ கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவோம் இல்லையா. எதிரி வீக்கான நம்மளுக்கு நன்மை தானே. இந்த காலகட்டம் என்ன உங்களுக்குன்னா தொழில் அவர் என்னென்ன எந்த இடங்களை அவர் நம்மளுக்கு பார்த்து நம்மளுக்கு இன்னும் நல்லதை செய்கிறாரு அப்படி பார்க்கும்போது நமக்கு தொழிலில் ஒரு நல்ல மாற்றங்கள் 12, 2, 4 பார்க்குறாரு. தொழிலில் நல்ல மாற்றம், தொழிலுக்கு இது வரைக்கும் எப்பயோ செய்த முயற்சிகள்லாம் இப்போ கை கொடுப்பது, தொழிலில் ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டு, ஊதிய உயர்வுடன் கூடிய உத்தியோக உயர்வு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதற்காக தொழிலுக்காக ஒரு இடமாற்றம், ஊர் மாற்றம் நிச்சயம் உண்டு அப்படின்னு சொல்லியாச்சு. அதே போல் தன வருவாய் சிறப்பாக இருக்கும். நம்மளுக்கு இது வரைக்கும் ஒரு ஏற்றுமதி இறக்குமதி தொழிலெல்லாம் ரொம்ப பிரச்சனையாக இருந்தது. பணம் வரலன்னாலும் பணம் கைக்கு வருவது இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். ஒரு பெருக்கிக் கொள்வீங்க. சுகஸ்தானம், அதாவது ஆடம்பர அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவது, ஒரு வீட்டுக்கான ஒரு லோனு, ஒரு ஜுவல்லு லோனு, ஒரு வீடு கட்ட, இதற்கான ஒரு எந்த தேவைக்காக லோன் வாங்குறீங்களோ அந்த தேவைகள்லாம் இப்போ சிறப்பாக பூர்த்தி ஆகிடும். பிள்ளைகள் நலன் சார்ந்த விஷயங்கள், அவங்க கல்வி, அவங்க படிப்பு, அவங்க வேலை வாய்ப்பு, இதெல்லாமே ரொம்ப இந்த காலகட்டம் கஷ்டப்பட்டாலும் அதெல்லாம் முடிக்கிறது. பிள்ளைகள்லாம் இந்த காலகட்டம் தட்டி கொடுத்து வேலை வாங்கினோம். அவங்க செய்கிற சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பெருசாகக்கூடாது, அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக வந்துடணும். அதே போல் 2ஆம் இடத்தை பார்க்குறதுனால குடும்ப வாழ்க்கை உண்டு. இது வரைக்கும் தாமதப்பட்ட திருமணம், குழந்தை பாக்கியம்லாம் இருக்கும். வழக்குகள்லாம் இருந்தால் அந்த வழக்குகளில் உங்களுக்கு ஒரு சாதகமாக தீர்வு கிடைப்பது, இதெல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு சிலர் தங்கத்தில் இடத்துல முதலீடு செய்வது எல்லாமே அருமை. ஒரு 2 விஷயங்களை கவனமாக இருக்கணும். அகலக்கால் வைக்கக்கூடாது, முதலீடு நம்ம செய்யக்கூடாது. தெரியாத விஷயங்களில் நம்ம இறங்கி வேலை செய்யக்கூடாது. இதில் மட்டும் கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம். ஏன்னா துலாமில் தான் சனி உச்சமாவார். அப்போ உடல் ஆரோக்கியத்தில் ஒரு சிலருக்குலாம் முழங்கால் மூட்டு வலி, அதே போல் ஜீரண சம்மந்தப்பட்ட ஒரு குறைபாடு, இருதய சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் இருக்கும். பெரியவர்கள்லாம் இந்த காலகட்டம் ஒரு சின்ன உடல் உபாதை இருந்தாலும் மருத்துவருடைய ஆலோசனை கேட்பது ரொம்ப கவனம். மற்றபடி துலாத்திற்கு அனைத்தும், அதாவது பெருசாக எதுவும் தேவையில்லாத செயல்களை செஞ்சு மாட்டிக்கொள்கிற மாதிரி கிடையாது. 8இல் குரு வந்தாலும் இந்த காலகட்டம் செய்கிற தொழிலுக்கு ஒரு சிறப்பான ரிசல்ட் கிடச்சி அது மூலம் உங்களுக்கு ஒரு குதூகலமான செயல்பாடு இந்த வருடம் நடக்கும் அப்படின்னு சொன்னால் மிக கிடையாது. இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபதி நடக்குது, அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது, அது திருமணம், குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். துலா ராசி லக்னக்கார அன்பர்கள் இந்த காலகட்டம் பழமையான சிவ ஆலயங்களில் சென்று வழிபடுவதும், திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம் சென்று வழிபட்டு வருவதும் ரொம்ப சிறப்பு. சிவபுராணம், கோளறுப்பதிகம் இதெல்லாம் தொடர்ந்து பாராயணம் செய்யுங்க. அதெல்லாம் பண்ணும்பொழுது உங்களுக்கு இன்னும் பலன்கள் ரெட்டிப்பு மடங்காகும். வியாழக்கிழமைகளில் மஞ்சள் நிற வஸ்திரங்கள் தானம் கொடுப்பது, மஞ்சள் நிற பொருட்களை தானமாக கொடுப்பது. அதாவது மஞ்சள் நிற பொருள்னா கேசரி மஞ்சள் கடலை செய்யலாம், கொண்டக்கடலை, இதெல்லாம் எலுமிச்சை சாதம், இதெல்லாம் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு அபரிமிதமான பலன்கள்
இன்னும் அதிகப்படியாக நடக்கும். மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஏழை எளியோருக்கும் உங்களால் முயன்ற உதவிகளை செய்யும் பொழுது இன்னும் பலன்கள் வந்து ரெட்டிப்பு மடங்கு ஆகும். துலா ராசி லக்னக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது, அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது, அது திருமணம், குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். துலா ராசி லக்னக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.